இயேசுவில் அன்பில் இனியவர்களே, இன்று அதிதூதர்களின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் இந்த 3 பெரும் தூதர்களின் விழா இன்று நாம் அனைவருமே மகிழ்வோடு கொண்டாட வேண்டியது. ரஃபேல், மிக்கேல், கப்ரியேல் ஆகிய 3 அதிதூதர்கள் இறைவனின் தூதுவர்கள் மட்டுமல்ல, நம் வாழ்வில் துணை நிற்கும் இறைவனின் அருளின் வெளிப்பாடுகளை திருவிழித்தில் அவர்கள் செய்த பணிகள் இன்று நம் வாழ்வில் பேசுகிறது. அது பேச வேண்டும் என்ற ஒரு நடைமுறை செயல்களை இன்றைய புனிதர்கள், இந்த மாபெரும் தூதுவர்கள் நமக்கு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார்கள். இவர் கற்றுத்தரும் பாடங்களை வார்த்தையோடு கடந்து சிந்திப்போம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். திருவிவிலியத்திலே இந்த அதிதூதர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்தார்கள் என்று பார்க்கிற பொழுது, மிக்கேல் இறைவனுக்கு சமமானவர். தானியேல் புத்தகம் 12:1 வெளிப்பாடு புத்தகம் 12:7-9 அவர் சாத்தானுக்கு எதிராக போராட்டத்தின் சின்னமாக விளங்கினார். போராடி சாத்தானை வீழ்த்தினார் என்று நாம் அவரது வரலாற்றையும் அவரது குறிப்புகளையும் வாசிக்கலாம். கப்ரியேல் தூதுவர் இறைவன் என் வல்லமை என்று வாழ்ந்த தூதுவர். லூக்கா நற்செய்தி 1:26-38 தெளிவுபடுத்துகிறார். அவர் நமது அன்னை மரியாவிடம் நற்செய்தியை கொண்டு போய் அறிவித்தார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பெயர் பெற்றவர் நீர். இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று தயங்கிய அன்னைக்கு நம்பிக்கையும் தாழ்மையும் சிறந்த மனப்பாங்கின் சின்னம் என்பதை இறைவார்த்தை வழியாக அறிவித்த ஒரு தூதுவர். ரஃபேல் இறைவன் குணமாக்குகிறார். தோபித் புத்தகம் 12:15 இந்த தொபியாசுக்கு அவர் பயணத்திலும் உடல் நலத்திலும் குடும்பத்திலும் அமைதியிலும் வழி நடத்துகிற ஒரு குணமாக்குகிற தூதுவராக, ஒரு மருந்தை கொண்டு போய் சேர்த்து வழிநடத்துகிற தூதுவராக இந்த ரஃபேல் இருக்கிறார். ஆக இந்த 3 தூதுவர்களும் நம் வாழ்க்கையின் முழு வழிகாட்டிகள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே தான் புனித கிரகோரி த கிரேட் அதிகமாக சொல்லுகிறார், தூதர்கள் இறைவனுடைய தூது செயல் மட்டுமின்றி நம் வாழ்வில் எப்போதும் துணை நிற்கும் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார், தூதர்களின் பெயரே அவர்களின் பணியை வெளிப்படுத்துகிறது. மிக்கேல் பாதுகாப்பையும், கப்ரியேல் அறிவிப்பையும், ரஃபேல் குணமாக்குதலையும் சொல்லித் தருகிறார். நமது வாழ்வில் நாம் பாதுகாக்கும் கேடயமாக உணர வேண்டும், உயர வேண்டும். அதே போல பிறருக்கு நற்செய்திகளை அறிவிக்கும் நன்மைத்தனத்தை நம்மில் வளர்த்தெடுக்க வேண்டும் கப்ரியேல் சொல்லித் தருகிறார். பிறர் வாழ்வில் மருத்துவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை ரஃபேல் உணர்த்துகிறார். ஆகவே தான் போப் பெனடிக்ட் 16ஆம் ஆசீர்வாத பெறுவார் சொல்லுகிறார், தூதர்கள் நம்மை இறைவனின் அருகாமையில் வாழ அழைக்கின்றார்கள். அவர்கள் நம்மை வானத்தை நோக்கி உயர்த்தும் பாலங்களாக நமது வாழ்க்கைக்கிடையே அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லித் தரப்படுகிறது. ஆமன்பிலினியவர்கள், நமது நடைமுறை வாழ்க்கை இந்த 3 தூதுவர்களும் என்ன செய்ய விரும்புகிறார்கள், என்ன நம்மில் கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, மிக்கேல் அதிதூதர் இன்று நாம் சாத்தானின் சோதனைகள், சுயநலம், பண ஆசை, போதை, வன்முறை இவற்றுக்கு எதிராக போராட மிக்கேலை போல நின்று கொண்டு நாம் முழுமையாக போராடும் குணத்தை நமது உள்ளத்திலே கொண்டு வருகிறார். கப்ரியேல் குடும்பத்தில், சமூகத்தில், கல்வியில் நல்ல செய்தி, ஆறுதல், நம்பிக்கை ஆகியவற்றை எடுத்துச் சொல்லும் தூதர்களாக நாம் வாழ வேண்ட இவர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். ரஃபேல் உடல், மனம், உறவுகள் ஆகியவற்றில் காயமுற்றவர்களை நலம் பெற செய்யும், குணமாக்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார். ஆக இன்றைய உலகின் பொருளை நாம் சிந்திக்கிற வேளையில் போரில் சிக்கியவர்கள், அகதிகள், நோயால் வாடுபவர்கள், மன அழுத்தத்தில் உள்ளவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் இறைவன் தூதர்களின் செய்தி இன்று உயிரோடு பேசுகிறது. டிஜிட்டல் உலகில் போலியான தகவல்களிடையே கப்ரியேல் நம்மை உண்மையின் தூதர்களாக இருக்க அழைக்கின்றார்.
வன்முறை சோதனைகள் சிக்கிய இளைஞர்களுக்கு மிக்கேல் போல நம்பிக்கையின் போராளியாக நிற்க வேண்டும் என்ற ஒரு தேவை இன்று உணர்த்தப்படுகிறது. உடைந்த குடும்பங்களில் நோயாளிகளின் படுக்கை அருகிலே ரஃபேல் போன்ற குணமளிக்கும் பணியை நாம் செய்ய வேண்டும் என்பது அவசியமாக என்று கருதப்படுகிறது. ஆகவே இந்த 3 அதிதூதர்களும் நம் வாழ்வின் இறைவனுடைய அருகாமையை காட்டுகிறார்கள். அவர்களைப் போல நாமும் நம்முடைய சமுதாயத்தில் பாதுகாப்பு, நற்செய்தி, குணமாக்குதல் ஆகிய 3 பணிகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறது. இந்த 3 செயல்களை நம்மில் முழுமையாக ஏறெடுத்து வாழ்வோம். இறைவன் நம்மை வழிநடத்த ஜெபிப்போமா? இறைவா, புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் எங்கள் வாழ்வில் துணை நிற்கும் சோதனைகளை காக்கவும், நற்செய்தி அறிவிக்கவும், குணமாக்கும் அன்பை வழங்கவும் எங்களுக்கு அருள் தர அவர்கள் வழியாக உதவுகிறேன். அதை ஏற்று எங்கள் வாழ்வில் செயல்படுத்த உமது அருளை தாரும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும். பிரைஸ் தி லார்ட்.